தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச அளவில் யோகா கலைக்கும் ஆயுர்வேதத்திற்கும் மிகப்பெரிய அங்கீகாரத்தை மத்திய அரசு பெற்று தந்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. சமூக சீர்திருத்தவாதிகளின் பாரம்பரியத்தை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பேச்சு. நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை ஹரியானாவில் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சுயசார்பு எனும் இந்தியாவின் வளர்ந்து வரும் அர்ப்பணிப்பை ஹைட்ரஜன் ரயில் திட்டம் பிரதிபலிப்பதாக கருத்து. அமலுக்கு வந்தது இந்தியா பிரிட்டன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். பிரிட்டனில் தற்காலிகமாக பணியாற்றும் இந்தியர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது விக்ரம் 1 ராக்கெட். முதல் முறையாக உள்நாட்டில் வடிவமைத்து தனியார் நிறுவனம் சாதனை. இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் 1 திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புதிய அத்தியாயம். பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. தேசத்தின் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை. வெளிநாடு வாழ் இந்தியர்களின் முதலீடுகளை ஈர்க்க புதுமையான திட்டங்களை அறிமுகம் செய்ய வேண்டும். பொதுத்துறை வங்கிகளுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தல். இந்தியாவில் செல்போன் உற்பத்தி திட்டத்திற்கு 62,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அமலுக்கு வந்தது IRCTC நிறுவனத்தின் புதிய இணையதளம். ரயில்களில் இனி விரைவாக முன்பதிவு செய்ய முடியும் என்பதால் வரவேற்பு. வேளாண் ஆராய்ச்சியின் பயன்கள் விவசாயிகளை நேரடியாக சென்றடைய மத்திய அரசு தீவிர நடவடிக்கை. மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பேச்சு. ககன்யான் விண்கலத்தில் 3 முக்கிய சோதனைகள் வெற்றி. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தகவல். தபால் நிலையங்களிலேயே அனைத்து நலத்திட்டங்களையும் கிடைக்கச் செய்துள்ளது மத்திய அரசு. மத்திய இணையமைச்சர் L முருகன் பேச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தல். ஊழல் புகாரில் சிக்கினால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் எச்சரிக்கை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் போதை பழக்கத்திலிருந்து மக்களை மீட்கவும் உடனடி நடவடிக்கை தேவை. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேட்டி. சர்வதேச அளவில் யோகா கலைக்கும் ஆயுர்வேதத்திற்கும் மிகப்பெரிய அங்கீகாரத்தை மத்திய அரசு பெற்று தந்திருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆயுர்வேதம் சார்ந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், பழமை வாய்ந்த ஆயுர்வேத சிகிச்சை முறைகளை அறிவியல் தரத்துடன் நிர்மாணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது திருப்தி அளிப்பதாக கூறினார். ஆயுர்வேத சுகாதார முறைகளுக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து ஆயுஷ் அமைச்சகம் முயற்சி மேற்கொண்டு வருவதையும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களின் உதவியோடு சர்வதேச நாடுகளில் ஆயுர்வேத சிகிச்சை முறைகளை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகளின் மகத்தான பாரம்பரியத்தை மதிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் துவாரகாவில் உள்ள மன்னம் சர்வதேச மையத்தில் சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான மன்னத்து பத்மநாபனின் சிலையை குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமூக நீதி, சமத்துவம், கல்வி மற்றும் சமூக சேவை ஆகியவற்றில் மன்னத்து பத்மநாபன் ஆற்றிய வாழ்நாள் அர்ப்பணிப்புகளை சுட்டிக்காட்டினார். அனைவரையும் உள்ளடக்கிய நல்லிணக்கம் கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்கும் பயணத்தில் மன்னத்து பத்மநாபனின் கொள்கை நாட்டிற்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி ஹரியானாவில் தொடங்கி வைத்தார். பன்முக பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய இந்த ரயில் ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படுகிறது. இதன் மூலம் தூய எரிசக்திக்கு மாறும் இந்தியாவின் லட்சிய பயணம் நிலையான மற்றும் பசுமையான ரயில் போக்குவரத்திற்கான புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. நிலக்கரி, டீசல் என்ஜின்களுக்கு மாற்றாகவும் கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்தது.
இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் சென்னை பெரம்பூரில் உள்ள ICF தொழிற்சாலையில் 118 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன ஹைட்ரஜன் ரயில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் ஜெர்மனி, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அடுத்தபடியாக ஹைட்ரஜன் ரயிலை இயக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இணைந்துள்ளது. இந்த ரயில் டீசலுக்கு பதிலாக ஹைட்ரஜன் எரிபொருள் கொள்கலன் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரயிலில் இருந்து கரியமில வாயுவுக்கு பதிலாக நீராவி மட்டுமே வெளிவரும் என்பதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு பெருமளவு குறையும். இதேபோல் வழக்கமான ரயில்களை விட சத்தம் மற்றும் அதிர்வுகள் மிக குறைவாகவே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்தில் இருந்து இந்தியாவின் முதல் தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சுற்றுப்பாதை ராக்கெட்டான விக்ரம்-1 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஆய்வு மையத்திலிருந்து பகல் 11:30 மணிக்கு இந்த ராக்கெட் புவியின் தாழ்வட்ட பாதையை நோக்கி செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 35 நிமிடங்கள் தாமதமாக விக்ரம்-1 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. விக்ரம்-1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்து புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. பூமிக்கு மேலே சுமார் 450 கிலோமீட்டர் உயரமுள்ள சுற்றுப்பாதையில் பல ஆய்வு கருவிகளை விக்ரம்-1 ராக்கெட் நிலைநிறுத்தியது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனம் இந்த ராக்கெட்டை உள்நாட்டிலேயே வடிவமைத்துள்ளது. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம்-1 ஏவப்பட்டதன் மூலம் தனியார் விண்வெளித்துறை ஒரு திருப்புமுனையான தருணத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம்-1 திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புதிய அத்தியாயம் என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்தியாவின் முதல் தனியார் தயாரிப்பான விக்ரம்-1 வெற்றிகரமாக ஏவப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். விக்ரம்-1 ராக்கெட் வெற்றி குறித்து கருத்து வெளியிட்ட பிரதமர், நாட்டின் இளைஞர்களின் திறமை, உறுதிப்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மனப்பான்மையை இந்த திட்டம் பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார். அதேவேளையில் இந்தியாவின் விண்வெளித்துறை சீர்திருத்தங்கள் எவ்வாறு புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் முனைவுக்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதை இது வெளிப்படுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். அம்ரித் திட்டத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் அங்கிருந்தபடி தமிழ்நாட்டைச் சேர்ந்த சென்னை பூங்கா, சின்னசேலம், குன்னூர் ஆகிய 3 ரயில் நிலையங்களையும், கேரள மாநிலத்தில் உள்ள பாலக்காடு மற்றும் திருவனந்தபுரம் கோட்டங்களைச் சேர்ந்த 6 ரயில் நிலையங்களையும் மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். நாடு முழுவதிலும் உள்ள 75 ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ள சென்னை பூங்கா ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கலந்து கொண்டார். 14 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தில் நவீன முன்பதிவு அலுவலகங்கள், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்பு அறைகள், மின் தூக்கிகள், மேம்படுத்தப்பட்ட நடைமேடை மேற்கூரைகள் மற்றும் டிஜிட்டல் பயணிகள் தகவல் அமைப்புகள் போன்ற வசதிகள் இடம்பெற்றுள்ளன. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ரயில் நிலையம் 15 கோடி ரூபாய் செலவிலும், நீலகிரி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குன்னூர் ரயில் நிலையத்தில் 12 கோடி ரூபாய்க்கும் அதிகமான செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இந்தியா, பிரிட்டன் இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார உறவுகள் இன்னும் ஆழமாகவும் வலுவாகவும் வளரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா, பிரிட்டன் இடையிலான விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. சமீப காலங்களில் இந்தியா மேற்கொண்ட மிகப்பெரிய இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இதன் மூலம் 99% இந்திய பொருட்கள் பிரிட்டன் சந்தையை வரியின்றி அணுகும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதனுடன் இரட்டை சமூக பாதுகாப்பு பங்களிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தமும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் தற்காலிக பணிக்காக பிரிட்டன் செல்லும் இந்திய தொழில்முறை நிபுணர்களும் அவர்களை அனுப்பும் நிறுவனங்கள் இரு நாடுகளிலும் ஒரே நேரத்தில் சமூக பாதுகாப்பு நிதிக்கு பங்களிப்பு செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு விவசாயத்தை பாதுகாக்கும் வகையில் சில முக்கிய துறைகளை இந்தியா ஒப்பந்தத்தில் இருந்து விலக்கி வைத்துள்ளது. அவற்றில் பால் மற்றும் பால் பொருட்கள், தானியங்கள், சிறுதானியங்கள், சமையல் எண்ணெய், எண்ணெய் வித்துக்கள், ஆப்பிள், பல்வேறு காய்கறிகள் ஆகியவை அடங்கும். இந்த ஒப்பந்தத்தால் விவசாயிகள், உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள், மீனவர்கள், ஜவுளி, தோல், காலணி உற்பத்தியாளர்கள், குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், மகளிர் தொழில் முனைவோர்,
தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பிற சேவைத்துறை நிபுணர்கள் பயன்பெறுவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த வர்த்தக ஒப்பந்தம் குறித்து குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, இந்த வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகள், தொழில் முனைவோர் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்றார். தொழில்நுட்பம், தொழில்முறை சேவைகள் மற்றும் புதுமை போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் பிரிட்டனில் தற்காலிகமாக பணியாற்றும் இந்திய நிபுணர்களுக்கு பேருதவியாக அமையும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். அறிவியல் துறையில் உலகை வழிநடத்த தயாராக இருக்கும் இந்திய இளைஞர்களின் ஈடு இணையற்ற திறனுக்கு 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பெற்ற வெற்றி ஒரு சான்றாக திகழ்கிறது என்று அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்ற கனிஷ் ஜெயின் உள்ளிட்டோருக்கு பாராட்டு தெரிவித்தார். அறிவியல் துறையில் உலகை வழிநடத்த தயாராக இருக்கும் இந்திய இளைஞர்களின் ஈடு இணையற்ற திறனுக்கு இந்த வெற்றி ஒரு சான்றாக திகழ்கிறது என்றும் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் முதலீடுகளை ஈர்க்க புதுமையான திட்டங்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று பொதுத்துறை வங்கிகளுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர்கள், தலைமை செயல் அதிகாரிகள் ஆகியோரின் கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார். அப்போது நிதி திரட்டும் வேகத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய நிர்மலா சீதாராமன், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதிகளவு இந்தியாவில் முதலீடு செய்யும் வகையில் முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் தற்போது பங்கேற்ற வங்கி நிர்வாக இயக்குநர்கள் தற்போது வங்கி சேவையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து நிதியமைச்சரிடம் விளக்கமளித்தனர். தேசத்தின் பாதுகாப்பும் வளர்ச்சியும் ஒரே பாதையில் மேம்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற தொழில்நுட்ப கருத்தரங்கம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், எல்லைகள் என்பது நாட்டை பாதுகாப்பதற்கு மட்டுமல்லாமல் மாநிலங்களிடையே இணைப்பை உறுதி செய்யும் வகையிலான இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருப்பதாக கூறினார். அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது வளர்ச்சியடைந்த நாகரிகத்தின் தர குறியீடாக எப்போதும் திகழ்வதாக குறிப்பிட்ட அவர், இன்றைக்கு உருவாக்கப்படும் உட்கட்டமைப்பு வசதிகள் எதிர்வரும் காலங்களில் நாட்டின் நாகரிகத்தின் இலக்கணமாக திகழும் என்றும் அவர் கூறினார். தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் கடைசி குடிமகனுக்கும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சென்றடைய வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்துவதாகவும் ராஜ்நாத் சிங் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டம் வருகிற 20ஆம் தேதி தொடங்குகிறது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் சில அவசர திட்டங்களுக்கு மாற்றாக மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. தொகுதி மறுசீரமைப்புடன் இணைந்த மகளிர் இடஒதுக்கீடு அமலாக்கத்திற்கான அரசமைப்பு சட்டத்திருத்த மசோதா மீண்டும் கொண்டுவரப்பட வாய்ப்பு உள்ளது. இந்த சூழலில் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக விவாதிக்க புதுதில்லியில் நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான வியூகம் குறித்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் அமைச்சர்கள் குழு புதுதில்லியில் ஆலோசனை நடத்தியது. இந்தியாவில் செல்போன் உற்பத்தி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டம் கடந்த 15ஆம் தேதி நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இந்தியாவின் செமிகண்டக்டர் உற்பத்தி சூழலுக்கு 1,27,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும், செமிகண்டக்டர் சூழலை உருவாக்க இந்த 2ஆம் கட்ட திட்டம் அடித்தளம் அமைக்கும் என்றும் கூறினார். மேலும் 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் செல்போன் உற்பத்தி திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். மேலும் யூரியாவுக்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். ரயில்களில் இனி விரைவாக முன்பதிவு செய்யும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டுள்ள IRCTC புதிய இணையதளம் அமலுக்கு வந்துள்ளது.
ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது சந்திக்கும் தொழில்நுட்ப சிக்கல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பல்வேறு மாற்றங்களுடன் கூடிய புத்தம் புதிய IRCTC இணையதளம் இம்மாதம் 15ஆம் தேதி முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதன்படி IRCTC நிறுவனத்தின் புதிய இணையதளம் அமலுக்கு வந்தது. முன்பு ஒரு நிமிடத்திற்கு 32,000 டிக்கெட்டுகள் மட்டுமே முன்பதிவு செய்ய முடிந்த நிலையில் புதிய இணையதளம் மூலம் நிமிடத்திற்கு 1.5 லட்சம் டிக்கெட்டுகளை கையாளும் வகையில் 5 மடங்கு திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிமிடத்திற்கு 4 லட்சம் டிக்கெட் நிலவரம் குறித்த என்கொயரிகளை மட்டுமே இணையதளம் தாங்கும் என்றும் இனி ஒரே நேரத்தில் 40 லட்சம் கொரிகளை இணையதளம் எந்தவித தொய்வுமின்றி உடனுக்குடன் வழங்கும் என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய வசதி ரயில் பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வேளாண் ஆராய்ச்சியின் பயன்கள் விவசாயிகளை நேரடியாக சென்றடைவதை உறுதி செய்ய பல்வேறு திட்டங்கள் வாயிலாக மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். சணல் போன்ற பயிர்களை பயிரிடும் போது எதிர்கொள்ளும் சிக்கல்களுக்கு புத்தாக்கங்கள் வாயிலாக தீர்வு காண முடியும் என்று அவர் கூறினார். மண் வளத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், மண்வளம் பாதிக்கப்படாத வகையில் உரங்களை பயன்படுத்துவதில் விவசாயிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்கை அடைய தொழிலாளர்களின் ஆரோக்கியமும் சமூக பாதுகாப்பும் மிகவும் முக்கியமானவை என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 100 படுக்கைகள் கொண்ட ESI மருத்துவமனையை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தெலங்கானா மாநிலம் சனத் நகரில் நடைபெற்ற தேசிய அளவிலான ESI சுகாதார திட்ட தொடக்க விழாவிலிருந்து இந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது. 668 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாடு முழுவதும் தொடங்கப்பட்ட 7 புதிய ESI சுகாதார திட்டங்களில் தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்புதூர் மருத்துவமனையும் இடம்பெற்றுள்ளது. சுமார் 29,000 சதுர மீட்டர் பரப்பளவில் நவீன மருத்துவ வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையில் வெளிநோயாளர் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை அரங்குகள், தீவிர சிகிச்சை பிரிவு, ஆய்வகம், மருந்தகம் உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்பட உள்ளன. விழாவில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, 2047ஆம் ஆண்டுக்குள் விக்சித் பாரத் என்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்கை அடைய தொழிலாளர்களின் ஆரோக்கியமும் சமூக பாதுகாப்பும் மிக முக்கியமானவை என்றார். அந்த நோக்கத்தில் ESI மூலம் தரமான மருத்துவ வசதிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாகவும் தொழிலாளர்களின் நலனே நாட்டின் வளர்ச்சிக்கான அடித்தளம் என்றும் தெரிவித்தார். விழாவில் மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே, தெலுங்கானா தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா பங்கேற்று மருத்துவமனை வளாகத்தை பார்வையிட்டார். மேலும் தமிழக அரசின் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் அரசு செயலாளர் வீர ராகவராவ் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்திய நாடாளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளுக்கு நியூசிலாந்து நாடாளுமன்ற குழு பாராட்டு தெரிவித்திருப்பதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்தார். நியூசிலாந்து அமைச்சர் மார்க் பேட்டர்சன் தலைமையில் அந்நாட்டு நாடாளுமன்ற குழு தில்லிக்கு வந்து மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பு குறித்து தமது வலைதள பதிவில் கருத்து தெரிவித்துள்ள ஓம் பிர்லா, இந்தியா நியூசிலாந்து இடையேயான நாடாளுமன்ற உறவுகளை மேம்படுத்தும் வகையில் சந்திப்பு அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்ட நியூசிலாந்து குழுவினர் இந்திய ஜனநாயகம், பாரம்பரியம் ஆகியவற்றை கண்டு வியப்படைந்து பாராட்டு தெரிவித்ததாகவும் ஓம் பிர்லா கூறியுள்ளார். உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள தடைகள் அனைத்து நாடுகளுக்கும் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருப்பதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற பீம்ஸ்டெக் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு தலைவர்கள் கூட்டத்தின் 5வது அமர்வில் பேசிய அவர், பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொண்டு வரும் இந்த சூழலில் பிரச்சனைகளுக்கு பரஸ்பர கலந்துரையாடல்கள் மற்றும் ஆலோசனைகள் மூலம் தீர்வு காண வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பை பீம்ஸ்டெக் முன்னெடுத்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிராந்திய பாதுகாப்பு, இணைப்பு வசதி, திறன் மேம்பாடு மற்றும் பொருளாதார பாதுகாப்பு ஆகிய பீம்ஸ்டெக்கின் நீண்டகால இலக்குகள் நமது கூட்டு முயற்சிகளை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்றும் அஜித் தோவல் கூறினார்.
ககன்யான் விண்கலத்தின் குழு தொகுதி அமைப்புகளுக்கான 3 முக்கிய சோதனைகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. முதல் சோதனையானது கடலில் தரையிறங்கிய பிறகு குழு தொகுதியை நேர்நிலையில் இருக்க செய்வதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டிருந்தது. இது விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பிற்கான மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதற்காக சேமித்து வைக்கப்பட்ட குளிர்ந்த வாயுவை அடிப்படையாக கொண்ட தொகுதியை நேர்நிலையில் நிறுத்தும் அமைப்பு உருவாக்கப்பட்டு சோதிக்கப்பட்டது. இரண்டாவது சோதனையானது விண்வெளி வீரர்கள் தங்கும் குழு தொகுதி மற்றும் அதற்கான மின்சாரம் மற்றும் உந்து விசையை வழங்கும் சேவை தொகுதி ஆகியவற்றுக்கு இடையேயான இணைப்பாக செயல்படும் அம்பிலிக்கல் அமைப்பின் பிரிப்பு செயல்முறையை ஆய்வு செய்வதை உள்ளடக்கியிருந்தது. மூன்றாவது சோதனையானது உச்சி கவச பிரிப்பு நிகழ்வின் போது குழு தொகுதியின் கட்டமைப்பு உறுதித்தன்மையை உறுதிப்படுத்தியது. இந்த கவசமானது விண்வெளி பயணத்தின் போது பாராசூட்டுகள் மற்றும் அது சார்ந்த துணை அமைப்புகளை பாதுகாக்கிறது. நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. இளங்கலை மருத்துவம், பல் மருத்துவம், ஆயுஷ் மற்றும் இது சார்ந்த படிப்புகளில் சேர்வதற்கு 11,21,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. அனைத்து தேர்வர்களின் மதிப்பெண் பட்டியல்களும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நாடு முழுவதும் 551 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களில் அமைக்கப்பட்ட 5440 மையங்களில் மொத்தம் சுமார் 20 லட்சம் தேர்வர்கள் மறுதேர்வை எழுதினர். இதில் பஞ்சாப் மாநிலம் லூதியானாவைச் சேர்ந்த மாணவர் ஆரியன் குப்தா 99.99% மதிப்பெண் பெற்று அகில இந்திய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார். அதேபோன்று ஹரியானாவைச் சேர்ந்த பன்சுல் பன்சால் அதே சதவீத மதிப்பெண்ணுடன் அகில இந்திய அளவில் 2ஆம் இடத்தை பிடித்தார். தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலிருந்து தலா 9 பேர் முதல் 138 இடங்களை பிடித்தவர்களில் உள்ளனர். பொது இடங்களில் கால்நடைகளை வெட்டக்கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகையின் போது கோவையில் பொது இடங்களில் கால்நடைகளை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கும் தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன், G லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த மே 27ஆம் தேதி தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. தபால் நிலையங்களிலேயே அனைத்து நலத்திட்டங்களையும் கிடைக்க செய்துள்ளது மத்திய அரசு என்று மத்திய அமைச்சர் L முருகன் தெரிவித்தார். சென்னை கொளத்தூரில் பாஸ்போர்ட் சேவை மையத்தை திறந்து வைத்து அவர் பேசும்போது, தபால் நிலையங்களிலேயே வங்கி சேவைகளும் மக்களுக்கு தேவையான முக்கிய சேவைகளும் மத்திய அரசு வழங்கி வருவதாக கூறினார். மக்களை எளிதில் சென்றடையும் வகையிலான திட்டங்களை மத்திய அரசு வகுத்து வருவதாக கூறிய மத்திய அமைச்சர் L முருகன், நாடு முன்னேற வேண்டுமானால் உள்கட்டமைப்பு வசதிகளும் சமூக வளர்ச்சிக்கான திட்டங்களும் முக்கியமானது என்றார். தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் மீது வன்முறைகள் அதிகரித்திருப்பதாக மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே வேதனை தெரிவித்தார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள விருந்தினர் மாளிகையில் சமூக நீதி, பிற்படுத்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது வேதனை அளிக்கிறது என்றார். ஆணவ படுகொலைகளை தடுக்க தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்ற முன் வந்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்ட அவர், அதற்கான தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்யும் என்றார். எதிர்வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுவரை மசோதா ஆகியவை நிறைவேற்றப்படும் என்றும் ராம்தாஸ் அத்வாலே குறிப்பிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மக்களுக்கு அவர் விடுத்துள்ள அழைப்பில், மக்களின் வாழ்வாதார நிலை மற்றும் அவர்களின் தேவைகள், அதற்கேற்ற நலத்திட்டங்களை வகுப்பதற்கு தேவையான தகவல்களை அரசு அறிந்து கொள்ள இக்கணக்கெடுப்பு உதவுவதாக கூறியுள்ளார். சுய கணக்கெடுப்பு முறையுடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முற்றிலும் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 30 நாட்களுக்கு நடைபெறும் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான இயக்குனர் M சுந்தரேஷ் பாபு கூறினார்.
இது குறித்து எமது டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக 100% டிஜிட்டல் முறையில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக மக்கள் தாங்களே இணையதளம் மூலம் தங்களது விவரங்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு வசதியும் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழ்நாட்டில் நடக்கும் தாவேக அரசு ஊழலற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று அமைச்சர்கள் தவறு செய்தால் அவர்களது பதவி பறிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது தமிழ்நாடு அரசு ஊழலற்றதாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தவறு செய்தது யாராக இருந்தாலும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் எச்சரித்தார். முதலமைச்சர் விஜய் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போதைப் பொருளிலிருந்து நாட்டு மக்களை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமராஜரின் பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலை பல்லவன் இல்லம் எதிரில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு நயினார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 60 நாட்களில் 153 பாலியல் குற்றங்களும் 75 கொலை குற்றங்களும் நடந்துள்ளதாக தெரிவித்தார். கோவில் நிலங்களை பாதுகாக்க அந்த அரசு முன்வர வேண்டும் என்று அவர் கூறினார். அதிமுகவும் திமுகவும் கூட்டு என்பது கட்டுக்கதை என்றும் திமுக ஒரு தீய சக்தி என்றும் எம்ஜிஆர் சொன்ன கருத்தில் உறுதியாக இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஓமலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இன்றைய தினம் தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம் நிலவிக் கொண்டிருப்பதாகவும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனைகளுக்கு முதலில் குரல் கொடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஏற்றுமதி, வாகனத்துறை, ஜவுளி, தோல், கடல்சார் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு புதிய வளர்ச்சி வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. இரு நாடுகளின் பொருளாதார உறவை வலுப்படுத்தும் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன? இந்தியாவுக்கும் குறிப்பாக தமிழகத்திற்கும் இதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன? பார்க்கலாம். என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்திய பொருட்களுக்கு பிரிட்டன் விதிக்கும் வரி 0 ஆகிறது. இதன் மூலம் உணவுப் பொருட்கள் மீதான 70% வரியும், கடல்சார் பொருட்கள் மீதான 21% வரி, பொறியியல், வாகன உதிரி பாகங்கள் மீதான 18% வரிகள், தோல், காலணி தயாரிப்புகள் மீதான 16% வரி, ஜவுளி மீதான 12% வரி நீக்கப்படுகிறது. இதன் மூலம் தமிழகத்திற்கு பெருமளவு பயன் கிடைக்கும். இது பிரிட்டன் சந்தையில் இந்திய ஏற்றுமதிகளை கணிசமாக அதிகரிக்கும். இந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளுக்கும் இடையேயான வாகன இறக்குமதி வரி 110 10% குறைகிறது. முதல் 15 ஆண்டுகளில் 3.78 லட்சம் யூனிட்டுகள் வரையிலான வழக்கமான இன்ஜின் கொண்ட பிரிட்டன் கார்களை சலுகை வரியில் இறக்குமதி செய்ய இந்தியா அனுமதிக்கும். இதுபோல 20,000 முதல் 80,000 பவுண்ட் விலை கொண்ட இந்திய மின்சார, ஹைபிரிட் மற்றும் ஹைட்ரஜன் பயணிகள் கார்களுக்கு 6வது ஆண்டிலிருந்து வரியில்லாத ஏற்றுமதி வாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலம் இந்திய கார் உற்பத்தி நிறுவனங்கள் பெரும் பயனடையும். மொத்தத்தில் இந்தியா பிரிட்டன் CETA ஒப்பந்தம் ஏற்றுமதி, முதலீடு, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு இந்திய நிறுவனங்களின் உலகளாவிய போட்டி திறனையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.